பிரைஸ்லாட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தை அநேக காரியம் நடந்துருக்கிறோம். நிறைய நேரங்களில் நிறைய பேர் பாருங்கள் பலவிதமான தேவைகளோடு இருக்கிறார்கள். அந்த தேவை நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய முதல் கடன் வாங்குவதற்கான ஒரு வழியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வேளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்குரிய கடனை வாங்கி கடன்காரலாம் மாறுகிறார்கள். முதல் லோன் ஒன்று அப்ளை பண்ணலாம், லோனு அப்படின்னு சொல்லிட்டு லோனை வாங்கிடுங்க. நான் சொல்கிறேன், இறுக்கத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவைகளை தேவன் சந்திப்பார், நெருக்கத்தை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார். ஏன்னா நிறைய நேரத்தில் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறோம் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். வேதத்தில் நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை தேவன் அப்படி பேசி வச்சிருக்கிறார். லருயா பிலிப்பியர்ல 4:19 பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன், கவனிச்சிங்களா, என்னுடைய தேவன் என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே. அப்போ எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரு. எனக்கு அப்பா வீடு இருக்கு, எனக்கு அம்மா வீடு இருக்கு. நான் சும்மா இருப்பேன், நீ போயிட்டு அவங்ககிட்ட அதை நான் கேட்டு வாங்கிடுவேன், எங்கள் அப்பா கிட்ட கேட்டுவாங்க, எங்கள் அண்ணன் கிட்ட கேட்டுவாங்க. இதுக்கெல்லாம் அவங்க சொந்தத்தை கூப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார், அவர் என்ன செய்ய போறார்? இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குற தேவன். அவர் நிறைவாக்குவார். அவர் நிறைவாக்குற ஒரு தேவன், அவர் நிறைவை கொடுக்கிற ஒரு தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் குறைவுகளை அவர் மாற்றக்கூடியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் தேவன் செய்யத்தை நீங்க பார்க்க முடியும். நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, என் தேவன் குறைவுகளை சந்திப்பார் என்ற எண்ணம் இல்லாமல் இவர்களாம் ஓடி போய் ஒரு கடனில் மாட்டிங்கன்னு கடன்காரன் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே உள்ள நுழையும் போது கடன்காரனா உள்ள நுழையுமா? வீடு எங்கே ஆசீர்வாதமாக இருக்க போகுது? ஒரு திருமணத்தை பண்ணுறான், கடன்காரனா மாறி உள்ளே போய் நிற்கிறான். அப்புறம் குடும்பத்தில் பாருங்கள், இப்போ ஒருத்தவங்க திருமணம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் ஆயிருக்கும், இல்லை 1 வருஷம்னு வச்சுங்களேன். இந்த 1 வருஷமாக கடனை அடைக்க முடியாமல் கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை. டெய்லி வேலை தர்றேன், வேலையும் கிடைக்கல. பாருங்க, திருமணம் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். இல்லை அதை விட ஆடம்பரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடன்காரனா மாறிட்டு இன்னைக்கு கடன்காரனை கடன் அடைக்க முடியாமல் இருக்குது. ஒரு சில பிள்ளைகள் பாருங்க, ஒரு சில பிள்ளைகள் அப்படிதான் மாறுகிறார்கள். அவங்க திருமணமாகி போனாலும் தன் குடும்பத்துடைய கடனை அடைத்து கொண்டிருக்கிறவர்களாய் மாறுறாங்க. வசனம் சொல்லுது, என் தேவன் எனக்குண்டான குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவார். மகிமை என்று சொன்னால் நம்ம ஒரு காரியங்களை, இது எப்படி இது நடந்தது, இது எப்படி இது காணப்பட்டுச்சு, அதுதாங்க மகிமை. நீ எதிர்பார்த்தே இருக்க மாட்டேன், எப்படிதான் இது நடக்கணும், அதுதான் தேவன் செய்த காரியம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, மகிமையான தேவனை மறந்து விடுகிறார்கள். பேர் பாருங்க, அவங்க பேர் மகிமைன்னு வச்சிருப்பாங்க, மகிமை கூட ஏதாவது சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த மகிமை என்று சொன்னாலே என் வாழ்க்கையில தேவன் நான் நினையாத நேரத்தில் ஒரு அற்புதம் செஞ்சிருவார், ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். அப்படி எண்ணுவதில்லை, அப்படி நம்புவதில்லை, விசுவாசிப்பதில்லை. நீ நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளை, உனக்கு தேவைகள் நிறைய இருக்கும், ஆனால் தேவைகள் மத்தியில தேவன் உதவி செய்ய வல்லவர் இருக்கு. பாருங்க, அடுத்த நிமிஷம் நானே என் பிள்ளை செத்து போறோம், நாங்க கத்து சாக விட்டாரா? இல்லையே, தேவையை சந்தித்தார்லவா? உன் தேவையை சந்திப்பார், உன் தேவையை சந்திப்பார். அவ்வளவுதான் எங்க ஜீவன் அப்படி எண்ணினாங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். அப்பா கிட்ட சொல்றாரு, அப்பா போதும், என் பிதாக்களை பார்க்க நல்லவங்க கிடையாது, எடுத்துங்க. உடனே எடுத்துக்கினாரா? இல்லையே, உன்னை கொண்டு செய்ய வேலைகளை செய்ய வைத்து அவர் பாருங்க அவனை மகிமையா அனுப்புற எடுத்து கொடுக்குறார். அநேகர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க உண்மை எடுத்துக்கிறார். ஏதோ ஒரு சூரியச்செடியில் போயிட்டு படுத்து நேரத்தில் அப்படியே செத்து போயிருந்துன்னா அவன் செஞ்ச தப்பு பாருங்க, அவன் இப்படிலாம் பண்ணா ராஜாக்கு விரோதமா, இப்படியெல்லாம் பண்ணதுனால இன்னைக்கு பாருங்க எங்க செத்து போய்கிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஆண்டு உன்னை வைக்கவில்லையே, உன் தேவைகளை சந்திக்கிற தெய்வம் உன் கூடவே இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, தேவன் மேல பெரிய நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்கள் வேதத்தை சரியாய் வாசிப்பீங்கன்னா, வேதத்துடைய காரியங்களை புரிந்து கொள்ளனா அந்த வேத வார்த்தைகள் சண்டே கிளாஸுக்கு போற பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுபவருக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. இந்த வசனம் கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பழக்கமான ஒரு வசனம், பழகி போன காரியம். இதெல்லாம் தெரிந்த நீ, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சடைந்து பட்டினியா கிடக்குங்க, நான் கர்த்தரை தேடுற ஒரு மகங்க, கர்த்தரை தேடுறவங்க, நான் என் வாழ்க்கையில் எப்படிங்க குறை வரும்?
இப்ப நீ குறைவா தானே இருக்கிற. ஆமாங்க, குறைவு உள்ளவனை போல நான் காணப்படுகிறேங்க. என் குறைவுகளை தேவன் நிறைவாய் மாற்றுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் நிச்சயமா எனக்கு செய்வார், நிச்சயமா என் தேவையை சந்திப்பார் என்பதை நான் இப்போது நம்புகிறேன். அப்ப ஆண்டு என்ன பண்ண தெரியுமா? கர்த்தரை தேடின உன் வாழ்க்கையில குறைவில்லாம மாற்றுவார். இப்போ நிறைய பேருடைய காரியங்களை இந்த குறைவுகள் 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 பார்க்கணும். அண்ணாவுடைய வாழ்க்கையில பாருங்க, குழந்தை இல்லாத ஒரு குறைவு. அவன் கூட இருக்கிற உன்னத்துக்கு பாருங்க 10 பிள்ளைங்க, ஆனா இவளுக்கு 10 பிள்ளைங்க இல்லை. எப்போ பாரு அந்த பிள்ளைய பார்த்துதான் அவன் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கல. பிள்ளைகள்லாம் பார்த்து கொண்டிருந்த நேரத்துல அவ வயிறு இப்படி இருக்கு, இவ இருக்கு அப்படின்னு ஒத்து பார்த்துருந்த நேரத்தில் ஒண்ணுமே நடக்கல. போயிட்டு என்ன பண்ணிட்டாரு? குறைவுகளை நிறைவாக்குற ஒரு தெய்வம் இருக்கப்பங்க. அவங்ககிட்ட ஒரு சத்தம் கூட போடாம மௌனமா உட்காந்து தண்ணீர் வைத்து ஊற்றக்கூடியவளா. இந்த தேவன் பார்த்துட்டு சும்மா இல்லைங்க, கர்த்தரை தேட ஆரம்பிச்ச உன் வாழ்க்கையில இனி நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை துக்கமா வைக்க மாட்டேன். உன் முகத்தை சந்தோஷமா மாத்திருவேன். உன் முகம் இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும். மாத்தினாரா? மாத்தினார். குழந்தை பாக்கியமே இல்லாத அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணான். ஏன்னா தேட ஆரம்பித்தான். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் தேடுறாங்களே கண்டி, என் கருவை உண்டு பண்ணின தேவன் எனக்கு அதுல பிள்ளைக்கனி உண்டு பண்ணுவார்ன்ட்டு அவரை தேடுவது குறைஞ்சு போச்சு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அந்த ஹாஸ்பிட்டல் போனேன், இந்த ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் லிஸ்ட் எடுத்துன்னு போக வேண்டிய கரெக்டா யாரெல்லாம் சொல்றாங்களோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வருவேன். இதெல்லாம் செய்ய தெரிஞ்ச உனக்கு எது செய்ய தெரியுமா? தேவனை தேட கற்றுக்கும், தேவ சமூகத்தை நாடு. எதுவும் பேச அமைதியா உட்காந்து முழங்கால நில்லு. உனக்கு நடந்த எல்லா சூழ்நிலையும் அப்படி நினைச்சு பாரு. நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன்ப்பா, இப்படியெல்லாம் நடக்கிறப்பா, இப்படியெல்லாம் என் ஜீவி இருக்குப்பா, இப்படியெல்லாம் என் வாழ்க்கை மாறிடுச்சுப்பான் அப்படியே மனசுக்குள்ள மாத்தின நீ அவரை தேடும் போது அவர் உன்னை பார்க்கிறவராய் உன் குறைவுகளை மாற்றக்கூடியதா மாற்றுவார். அதான் சொல்ற, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி இந்த பட்டினியை கிட்ட கர்த்தரை தேடுபவருக்கோ ஒரே ஒரு நன்மை கூட குறைவுபடாது. அப்ப வசனம் பொய்யா? வசனம் பொய்யா? வசனம் உண்மை உள்ளது. வானமும் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாதுன்னு சொன்னார். ருசி பார்த்தவர்கள் அப்படி செய்கிறார்கள். நீ ருசி பாரு, இன்னைக்கு ருசி பார்த்துருக்கு. வேதத்தில் அழகா இயேசு பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் நீ எதிர்பார்க்கிற பத்தியா, நீ இதெல்லாம் கஷ்டமா பார்க்கிறப்ப அவை எல்லாவற்றையும் தேவன் உனக்கு கொடுத்து உன்னை வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். இப்போ எனக்கு இந்த வசனம்லாம் நல்லா தெரிஞ்ச வசனம் ஏன் பயன்படுத்த மாட்டேன்? ஏன் தேவை நேரத்தில் போயிட்டு நீ கடங்காரனா மாற? ஏன் தேவை நேரத்தில் போயிட்டு ஒரு தேவை சந்திக்கப்படாம தவறான காரியங்கள் தவறான செயல்களை கொண்டு வரு? இன்றைக்கு சந்திக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ண தெரிந்து கொண்டு உண்மையானா என்னை முன்குறிச்சது உண்மை, என்னை வெக்கப்பட விடவே மாட்டார். நான் வெக்கப்பட மாட்டேங்க. வெக்கப்படுறதுக்காக கர்த்தரை தெரிந்து கொள்ளுங்க. சொல்லு, வாயத்தை நீ சொல்லு, நீ பேசு, கர்த்தரை தேடுறன்றதை அறிக்கை பண்ணு, சொல்லிப்பார். உன் வாழ்க்கை எவ்வளவாய் உயர்ந்திருக்குன்னு பாரு, உன் வாழ்க்கை எவ்வளவாய் சிறந்திருக்குன்னு பாரு. அப்படி சொல்வதில்லை. ஒரே ஒரு சொல்லுங்க, ஏங்க நீங்க என்ன எப்படியெல்லாம் பாக்குறீங்க, என்னை நீங்க சாதாரண நினைச்சிட்டீங்களா? எனக்கு ஒரு மேய்ப்பு இருக்கிறாருங்க. நான் இஷ்டம் பண்ண போக்குல நான் வாழவே மாட்டேங்க. என் இஷ்டம் பண்ண போக்குல நான் ஓட மாட்டேங்க. எனக்கு ஒரு மேய்ப்பு இருக்கிற, அவர் ஒண்ணு சொல்லுவாரு, இப்படி நட, இப்படி வாழுன்னு கத்து கொடுத்தாருங்க. அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அப்ப மேய்ப்பர் இருக்காரா இல்லையா? மேய்ப்பர் இருக்கிறார். மேய்ப்பர் இருப்பது உண்மையானால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். என் வாழ்க்கையில தாழ்ச்சி என்பது வராது, குறைவு என்பது வராது. நான் நிறைவுள்ளவனாய் மாறிவிடுவேன். பாருங்க, நகோமி நிறைவுள்ளவளா போய் குறைவுள்ளவளா வந்தான். இந்த குறைவுள்ளவா வந்தவளை அவருடைய சமூகத்தை வந்தபோது அவர் என்ன பண்ண, குறைவுள்ள வைக்கவே இல்லை, நிறைவாய் மாத்திட்டார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ அங்கங்க போயிட்டு குறைவுபட்டு வந்திருக்கலாம். நிறைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். 12 வருடமாய் பெரும்பாலும் ஸ்ரீ அநேகரை போய் சந்திச்சு பணத்தெல்லாம் செலவு பண்ணி ஒன்னும் இல்லாம போயிட்டான். அப்படி ஒண்ணுமே இல்லாம போனவ இந்த நிறைவை உண்டு பண்ணுகிற தேவன், என்னை குணமாய் மாற்றக்கூடிய தேவன் ஒருவர் வருகிறார் என்று அறிந்து அவர்கிட்ட பேச முடியாது, அவர்கிட்ட போய் நிற்க முடியாது. அவருடைய வசத்தின் ஓரத்தினாச்சும் தொட்டு ஒன்று போனாங்க பாருங்க, அந்த குறைவெல்லாம் மாறி நிறைவு வந்தது. அந்த குறைவெல்லாம் மாறி ஒரு நிறைவை தேவன் கொடுத்தார். இன்றைக்கும் தேவனை தேடுகிற பிள்ளைகளை, உன் வாழ்க்கையில் நீ எத்தனை குறைவு இருந்தாலும் உன்னை நிறைவுக்குள்ள நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் நிறைவாய் நடத்துகிற தேவன்.
அப்போ என் வழி, எனக்கு ஒரு பலவீனம், எனக்கு ஒரு காரியங்கள்னு சொன்னா நான் தேடுறேன் பத்தி ஒரு தெய்வம், அவர் எனக்கு உதவி செய்வார், அவரின் தேவையை சந்திப்பார், அவரின் நெருக்கத்தை மாற்றுவார், என் கண்ணீரை அவர் துடைப்பார் அப்படின்ட்டு நீங்க நம்பணும், அப்படின்ட்டு விசுவாசிக்கணும். அப்பதான் தேவன் உன்னோடு கொண்டு ஒரு பலத்தை கிடைக்கிற செய்வார். கவனிங்க, நீங்கள் வேதத்துல நிறைய வார்த்தைகளை படிப்பதில்லை, படிச்சா தெரியும். கர்த்தர் நித்தமும் நடத்துவாராம், ஒரு நாள் 2 நாள்ல நித்தமும். ஏசாயா 58:11 நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும், எப்படிப்பட்ட காலமா, வறட்சி கொஞ்சம் நெஞ்சங்கள்லங்க, மகா வறட்சியான காலங்கள் உன்னை செழிப்பா மாத்துற ஒரு தெய்வம் இருக்கிறார். தெரியுமா அது? ஐயோ என் வாழ்க்கை குறை ஒன்னும் கேஸ் தட்டுப்பாடு, கேஸ் இல்லை கேஸ் இல்லை கேஸ் இல்லை கேஸ் இல்லை கேஸ் இல்லை, எப்பா பாரு இதையே வாய் தந்து பேசுறேன். எத்தனை டைம் சொல்லியிருப்பேன்? ஒரு நாளைக்கு 5 டைம் சொல்லியிருப்பேன், ஒரு நாளைக்கு 10 டைம் சொல்லியிருப்பேன். 10 டைம் சொன்ன நீ, அப்பா எனக்கு கேஸ் இல்லை, என் வீட்டுக்கு வேணும் ஆண்டவரே சொல்லியிருந்தா கேஸ் எப்பயும் உங்கள் வீட்டை தேடி வரும். கேஸ் எப்பயும் வீட்டை தேடி வரும், வராதா? தேவைகள் சந்திக்கப்படாதா? சந்திக்கிறதுக்கு தெய்வம் இருக்கிறார், என் குறைவுகளை மாற்றக்கூடிய தெய்வம் இருக்கிறார். ஒன்றும் இல்லை, கேஸ் இல்லை புக் பண்ணுவோம், என்னம்மா கேஸ் இல்லை புக் பண்ணிடலாம் விடுமா, அப்பா நான் பண்ணுறேன். அது யாரப்பாரு கேட்டேன், புக்கிங் ஆகல நான் சொன்னேன் அன்றே எனக்கு உதவி செய்யும், முடிஞ்சு போச்சு. ஒரு ஃபோனில் ஆப்பில் இது பண்ணேன், டக்குன்னு பண்ண கேஸே வந்துடுச்சு. கேஸுக்காரன் அவன் வந்து 4 நாள் பொறுத்தான் நான் வாங்குறேன், ஏன்னா அவன் வர நேரத்தில் நான் வீட்டில் இருக்க மாட்டோம், வீட்டில் இல்லாமல் போயிட்டோம். பாருங்க, அவங்கங்க கேஸ் இல்லைன்றாங்க, கேஸ் வந்துக்கிட்ட வாங்க முடியல, ஏன்னா ஆல்ரெடி கேஸ் வீட்டில் இருக்குது. இன்னொன்று என்ன பண்ண, எக்ஸ்ட்ரா ஒன்று புக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒருத்தவங்க கேஸில் அவங்க ஃபோன் பண்ணி வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு, அவங்க வீட்டில் வரலன்னாங்க. நீங்கள் வரும்போது எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு இப்போ தேவைப்படாது, 2 மாதத்துக்கு கழிச்சு கூட கொடுக்குங்க. அவங்க வந்து எடுக்கலை, எக்ஸ்ட்ராவே கிடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லைன்னு புலம்பாத, தேவைகளை சந்திக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், என்னை வறட்சிக்குள்ள நடத்தாதபடிக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், மகா வறட்சிக்குள்ள போனாலும் என்ன கர்த்தர் செழிப்பாய் மாற்றுகிற தெய்வம் இருக்கிறார், அவரை நீ நடத்துவார் என்று அவரை நம்பு, விசுவாசி. உன்னை குறைவோடு விடுத்துக்கா தேவன் இல்லைங்க. என் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாம இருக்கணும், பட்டினியா கிடக்கணுன்றதுக்கு அவர் தகப்பனுக்காரு. தகப்பன் அப்படி விட்டுருவாரா? தகப்பன் என்ன பண்ணாரு, ஓடி போய் ஏதாவது செஞ்சு, ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலை கூட ஏதாவது ஒரு ரேஷன் அரிசினாச்சும் வாங்கி போட்டு சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து எப்பா சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். இதுதானம்மா தகப்பனின் அன்பு, இதுதானே தகப்பன் செய்கிற காரியங்கள். ஏமா உலகப்புறமா உன் தகப்பனே இந்த பொல்லாதவர்களாக இருக்கிற இவர்களே இத்தனை நல்ல பரம தகப்பன் அல்லவா, நல்ல ஈவுகளை கொடுப்பேன் அல்லவான்றது. அப்படியாப்பட்ட தெய்வம் உன்னை குறைவோடு வைக்க மாட்டா, உன் குறைவுகளை மாற்றக்கூடிய தெய்வம் உன் கூட இருக்க. ஜெபிப்போம். பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துமான்றே. இப்போதும் குறைவோடு இருக்கிற பிள்ளைகள் எத்தனை சத்தியங்களை கேட்டாலும் எங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவு மாறவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்க மக்களுடைய குறைவுகளை இன்றைக்கு மாற்றி ஆண்டவரே அவர்கள் நிறைவுள்ளாய் மாறும்படிக்கு இப்படியாப்பட்ட வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எனக்கு தெரிந்த வசனங்கள் தான், இவைகள் எனக்குள்ளே இருந்தோம், நான் இத்தனை குறைவோடு வாழ்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு மனம் வருந்தி உங்களுடைய பக்கமாய் திரும்பி உண்மை தேடுகிற ஜனங்களாய் கர்த்தர் மாற்றப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில என்ன குறைவு இருந்தாலும் இப்போதே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அந்த குறைவுகளை மாற்றியதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பெரிய காமிச்சிங்க, எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.